மூடி ஜெபிப்போம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்காரமான சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்காரமான மகிமையில் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியில் நாடை உடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதருடனே கவித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் முள்மூடி நமக்காய் அணிந்தமையே சுவின் திருமுகம் கண்டிடுவோம். முள்மூடி நமக்காய் திருமுகம் நீடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோராய் துதித்திடுவோம். அங்கே தரித்தோராய் துதித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். உங்களோடு பேசும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர். பேசுகிற நான் தான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு பிரசங்கத்தை குறித்து உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க கிருபைதாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆபகுக் எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆபகுக் எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம், அதனுடைய 2வது 3வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாய் வர குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும்
அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. போதகர்மார் வந்திருக்கீங்க, வளர்ந்த விசுவாசிகள் வந்திருக்கிறீங்க. நான் பேசுகிறது தெளிவாக கேட்க உங்களுக்கு. ஆண்டவர் இந்த தரிசனத்தை பற்றி இங்கே தெளிவாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளும் சரி, சபைகளும் சரி, ஊழியம் பண்ணுவதற்கு நிறைய ஆட்கள் எழும்பியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை நினைத்து நான் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆனால் நம்ம ஆண்டவருடைய காரியங்களை சற்று வேதத்தின் அடிப்படையில் நம்ம தெரிந்து கொண்டோமானால் நம்ம அந்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்றுவதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும் என்று எனக்கும் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது தரிசனம் அப்படி என்றால் என்னன்னா, பரலோகத்தின் தேவனானவர் பரலோகம் இந்த பூமியில் ஒரு காரியத்தை செய்ய போகிறது. அந்த செய்ய போறதுக்கு அவருக்கு ஒரு வேலைக்காரங்க தேவை. அல்லேலூயா. சொல்றவங்க கவனமாக கவனிங்க. பரலோக ராஜ்யம் இந்த பூமியில ஒரு காரியத்தை ஸ்தாபனம் பண்ண போகிறது. அந்த ஸ்தாபனம் பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு நபரை தேடுகிறார். அது மோசையா இருக்கலாம், அது யோசேப்பா இருக்கலாம், அது தானியலா இருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, பரலோக காரியம் அது இந்த பூமிக்குரிய காரியம் அல்ல. அப்படி என்றால் முதலாவது ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருப்பாரானால் இந்த பூமியில அதை ஸ்தாபிப்பது, அதை செயல்படுத்துவதுங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. ஏன்னா அது பரலோக ராஜ்யம் சம்பந்தப்பட்ட ஆத்துமாக்களை குறித்து, நித்தியத்தை குறித்து சம்பந்தப்பட்டதுனால அதை இந்த பூமியில செய்வதற்கு ஒரு உண்மையுள்ள ஒரு வேலைக்காரன் ஆண்டவருக்கு தேவை. யார் தேவை சொல்லுங்க? திறமையான ஆட்கள் கிடையாது, பணம் உள்ளவங்க கிடையாது, அறிவாளிகள்லாம் கிடையாது. அல்லேலூயா. பெரிய மனிதர்களும் தேவை கிடையாது. ஒரு உண்மையுள்ள வேலைக்காரன் தேவை. இந்த இடத்துல இந்த தரிசனத்தில் 3 பகுதி இருக்கும். யாருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கிறாரோ அவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்னா, முதலாவது அவங்க அந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் அவங்க எழுதுகிற ஆளாக இருக்கணும். சொல்லுங்க, என்ன ஆளாக இருக்கணும்? சொல்லுங்க, என்ன ஆளாக இருக்கணும்? எழுதுகிற ஆளாக இருக்கணும். அப்படின்னா அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடிய நபராக அந்த நபர் இருக்கணும். நம்ம சிலர் பணம் கொடுப்பாங்க, சிலர் என்ன வேலை சொன்னாலும் அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த நபர் தரிசனத்துக்கு தேவை. ஆனால் தரிசனம் யார் பெற்றாங்களோ அந்த நபருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு தகுதி தேவை. ஆமாம், அவங்க வேலை பார்க்காட்டாலும் சரி, எது செய்யாட்டாலும் சரி, அவங்க இரவும் பகலும் பரலோக ராஜ்யத்தை நோக்கி விண்ணப்பத்தை எழுதி கொண்டே இருக்கிற நபராக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கீழே இறங்கி வந்துடுறேன், எனக்கு அது கொஞ்சம் தூரமாக இருக்கு. ஆமாம், தரிசனத்தை வாங்கி வச்சுட்டு பாருங்க, சிலர் உழைப்பாங்க, சிலர் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஜெபத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அல்லேலூயா. ஜெபம் நடத்துகிறவங்களுக்கே ஜெபத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. சொல்கிறவங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் என்னை விட்டீங்கன்னா நான் அந்த மேடையில் இருந்து ஒரு 2 மணி நேரம் அவங்கள ஜெபத்துக்குள்ளே நடத்திடுவேன். ஆனால் ஏன் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? அல்லேலூயா. நான் இப்போ உங்களை 2 மணி நேரம் ஜெபத்துக்குள்ளே நடத்திடுவேங்க. இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் ஆனால் தனிப்பட்டு ஆண்டவரோடு உறவாடாமல் இருப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அதான் ஏசப்பா மத்தேயு 10 சீசர்களை கூப்பிடும் போதே சொல்லிட்டார், உனக்கு முதல் தகுதி ஊழியம் பண்ற தகுதி இருக்கக்கூடாது, நீ இரவும் பகலும் ஏன் கூட உட்கார்ந்துருக்க தகுதி உனக்கு இருக்கணும். அல்லேலூயா. அதான் அழகா ஃபாதர் படிச்சிருக்காரு. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல்
மாறணுமே. உள்ளுக்குள்ள நம்ம ஆண்டவரோடு இருக்காம நம்ம வெளியே போய் செயல்பட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் தான் செயல்படுவோம். அது பிறகு நம்முடைய ஆத்துமாவும் ஆவியும் சோர்ந்துடும். நம்மளால இந்த ராஜரிகமான பணியில உற்சாகமா ஓட முடியாது. அல்லேலூயா. எனக்கு எங்க பார்த்தாலும் பரபரப்புங்க. யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் ஊழியங்களை பார்த்தாலும் ஒரே பரபரப்பு. அல்லேலூயா. தயவு செய்து பரபரப்பை விரும்பாதீங்க. அமைதியா தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை கூட்ட ஆரம்பிங்க. அல்லேலூயா. 3.5 வருஷம் இயேசுநாதர் ஊழியம் பண்ணாலும் முழு சித்தத்தையும் செய்தி முடிச்சுட்டு வெளியே போயிட்டார். ரொம்பலாம் ஊழியம் பண்ணலைங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள காத்திருந்தது அவ்வளவு வல்லமையா இருந்தது அவருக்கு. நான் உள்ளுக்குள்ள எதையும் கற்றுக்கொள்ளாம நான் வெளியே போய் கற்றுக் கொடுக்கணுங்கிறது ஆகாத காரியம். ஆகவே ஆகாது. பார்த்தீங்களா? அதான் ஆண்டவர் முதல் தகுதி சொல்றாரு, நீ இதை எழுதுறவனா இருக்கணும். என்ன இருக்கணும்? விண்ணப்பம். பரலோக ராஜ்யத்தை நோக்கி டெய்லி 100 பெட்டிஷன், 500 பெட்டிஷன், 1000 பெட்டிஷன். ஆமாம், அது கலெக்டர் எடுத்து பார்க்கல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் விண்ணப்பம் போட்டுக்கிட்டே இருப்பேன் சாகிற வரைக்கும். அதான் ஒன்றுக்கு ஆச்சரியப்படுறார், விண்ணப்பம் பண்ணுகிறவர் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். ஜெபம் வேறு, விண்ணப்பம் வேறு. ரெண்டாவது அதுல ஒரு வார்த்தை வருகிறது, நீ இத தீர்க்கமா பலகையில வரையணும். என்ன வரையணும்? என்ன சொல்றன்னா, உன் இருதயத்துல இந்த தரிசனம் ரொம்ப மிக தெளிவாய் வரையப்பட்டிருக்கணும். ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம், ஒரு திட்டங்களை கொடுத்துட்டாருன்னா பாருங்க, அதை குறித்து ரொம்ப துல்லியமான காரியங்களை நானும் நீங்களும், நம்ம சிலர் இந்த டிஜிட்டல் போர்டெலாம் அடித்து இது எங்கள் தரிசனம், அது நல்லது தான். அதை தாண்டி நம்ம இருதயத்தில் ஆண்டவர் காண்பித்த ஒன்று கூட மறந்துடக்கூடாது. இல்லையா? நம்ம ஆண்டவர் ஒரு தரிசனம் காண்பாரானால் அதில் அந்த ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு பொருள் கூட நம்மளுக்கு மனசில் உள்ள ஆழமாக பதிக்கப்பட்டதாக இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் பாருங்க, அவர் திடீரென்று சபை வைத்தார். திடீர்னு வச்சு ஒரு 3 வருஷம் நல்ல ஆட்கள்லாம் வந்துட்டு, சபைக்குள்ள ஆட்கள்லாம் வர்றாங்க. அவரை ஒரு சில இடத்துக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க. பாருங்க, யாரோ ஒருத்தன் வந்து அந்த அண்ணனை பேர் மோசஸ் குழப்பி விட்டாங்க. திடீர்னு நடத்திக்கிட்டு இருந்த சபையை இன்னொரு ஆள்கையில் கொடுத்துட்டு, எனக்கு ஆண்டவர் சுவிசேஷகராக போக சொல்கிறார் அப்படின்னாரு. அது ஒரு 5 வருஷம் காலத்தையும் பொழுது வீணாக்கிட்டு இப்போ 2வது சபைன்னு சொல்லி உள்ளே வந்துட்டார். இப்போ கேட்டால் எனக்கு அப்போஸ்தலர் அழைப்பு அப்படிங்கார். அல்லேலூயா. அதாவது நமக்கு நிறைய தீர்க்க தரிசனம் நமக்கு வருங்க. அந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் வச்சுக்கோங்க நீங்க. ஆனால் உங்க கூட ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கணும். அல்லேலூயா. அர்த்தம் புரிஞ்சுட்டா புரியல சொல்றது? இப்போ எனக்கு பல ஊழியர் என்னை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, தப்பு இல்லை, அதை வச்சுக்கோங்க மனசுக்குள்ள. உங்களுக்கு ஜெபத்திலையோ தூக்கத்திலையோ ஆவியில் நிரம்பும் போதோ ஏதோ ஒரு தரிசனமோ ஏதோ அது ஒரு துல்லியமாக உங்களுக்கு தெளிவாக ஒரு காரியம் மனசில் இருக்கணும். ஏன்னா அது இருந்தாதான், அதனுடைய ஆழம் அறிஞ்சாதான் உங்களால் உங்கள் வழிகளுக்குள்ளேயே போய் நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை நம்மளுக்கு இதை காட்டலை, இல்லை இதை இப்படி நம்ம இடம் பார்த்தோம், நம்ம இப்படி ஒன்றை பார்த்தோம், இந்த இது இல்லை. ஒரு பெரிய பரிசுத்தவான் பாருங்க, இந்த பரிசுத்தவான், நான் அதை கூட இருக்கேன். ஒரு ஊழியரை அவர் கூப்பிட்டு இந்த ஊருக்கு ஒன்றை கூப்பிடுறாரு, இந்த சர்ச்சைக்கு ஊழியத்துக்கு ஒன்றை கூப்பிட்றாங்க, நீ போறையா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அந்த அண்ணன் சொன்னார் பாருங்க, ஆனால் அது பெரிய சபை, பணக்கார சபை, எனக்கு அந்த தூத்துக்குடி தரிசனம் இல்லைப்பா அப்படின்ட்டார். என்னது? அவங்க பெரிய பரிசுத்தவான். இப்படி நம்மளுக்கு நம்ம தரிசனத்தை குறித்து ஒரு அறிவு இருக்கணும். யார் எது கேட்டாலும் ஈன்னு பல்ல காட்டக்கூடாது. அல்லேலூயா,
உதாரணத்துக்கு சொல்லி என்ன மோகன் சீரனே கூப்பிட்றாங்கன்னு வைங்க, கூப்பிட்டு அருள் உன்னை நான் அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் வாரத்தில் 3 நாள் உன்னை விடலான்னு நினச்சிருக்கேன், இருந்தால் இருக்கட்டும் உடனே அப்படியாண்ணே அப்படி பல்ல கட்டிட்டு போயிடக்கூடாது. இல்லைண்ணே எனக்கு அது தரிசனம் கிடையாது, எனக்கு அது ஏன் தரிசனம் வேறு. எத்தனை பேர் சொல்கிற புரியுது? இன்னைக்கு இந்த மனிதர்கள் ஊழியர்கள் இதெல்லாம் இப்படி பதறி ஆண்டவர் தனக்கு கொடுத்ததை விட்டுட்டு இன்னொரு தோணியில் பயணம் பண்ண விரும்புகிறார்கள். இயேசுவை விட இந்த உலகத்தில் யாருமே பெரிய நபர்கள் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரோட யாருமே இந்த உலகத்தில் பெரிய நபர் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை விட யாருமே பெரிய நபர் கிடையாது. அல்லேலூயா. தரிசனமே பெருசு. சொல்லுங்க, தரிசனமே பெருசு. எழுதுடா நீ உன் இருதயத்தில் அதை குறித்து தெளிவா எழுது. அல்லேலூயா. மூணாவது அதுக்கு ஒன்று சொல்றார், நான் உனக்கு பரலோக சம்பந்தப்பட்டு பேசினேன் பார்த்தியா, அதை எழுத சொன்னேன் பார்த்தியா, உன்னை இருதயத்தில் வரைய சொன்னேன் பார்த்தியா, இந்த திட்டம் ஒரு பெரிய திட்டம். என்ன திட்டம்? பெரிய திட்டம். இது கிராம சுகாதார நிலையம் கட்டின மாதிரி 6 மாசத்துல அரையும் குறையுமா சென்ட்ரிங்க போட்டுலாம் கட்ட முடியாது. இல்லையா? கட்டி 5வது வருஷத்துல டம்மு டம்முன்னா இது விடுறது இல்லை. இது ஒரு எய்ம்ஸ் மருத்துவம். நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன். இது ஒரு பெரிய பிளான். இந்த பிளானை நீ நினைச்ச உடனே, நீ ஜெபிச்ச உடனே, நீ எதையாவது ஒன்று செஞ்ச உடனெல்லாம் இந்த பிளான் அவ்வளவு ஈஸியாக உன்னால் நிறைவேற்ற முடியாது. இந்த பிளானை நீ நிறைவேற்றணும் அப்படின்னா நீ சில காலங்கள் என் சமூகத்தில் இதுக்கு நீ காத்திருக்கணும். அல்லேலூயா. மூத்த போதகர்லாம் இருக்கீங்க, நான் பேசுறது வருத்தமாக இருக்கா? ரொம்ப படபடன்னு சொல்றாரு. இது கண்டிப்பா நிறைவேறும். ஆனா இதுக்கு நீ சில காலங்கள் உன்னை காத்திருக்கிறதுக்குனே நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. நமக்கு காத்திருக்கிறது வேறுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறது வேறு. இப்ப நமக்கு ஒரு காரியம் தேவை, அந்த காரியத்தை ஆண்டவற்றிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்ம காத்திருப்போம். இது வேற. கர்த்தருடைய காரியத்தை மானூர்ல ஸ்தாபிப்பதற்கு நீங்கள் நானும் காத்திருப்பது வேற. அல்லேலூயா. பைபிள் அழகா ஒரு வார்த்தை போட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்த சிமியோன். சொல்லுங்க, தேவனுடைய. அவன் ஒன்னொன்னுக்கு காத்திருக்கான். பிள்ளைக்கு காத்திருக்கான், நோய்க்கு காத்திருக்கான், அற்புதம் நடப்பதற்கு காத்திருக்கான். ஆனால் அந்த சிமியோனுடைய காத்திருப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆமாம், அவருடைய ரட்சணியத்தை என் கண்கள் காணும் மட்டும் அவன் நீ மரணமடையாதிருப்பான்னு சொல்லி வேத புத்தகத்தில் அழகாக போட்டிருக்கு. அல்லேலூயா. இது இந்த தரிசனத்தினுடைய முதல் படி. ரெண்டாவது, இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஏன்ட்ட உங்கள்கிட்ட சில தகுதிகள் தேவை. தகுதிகள் சொன்ன இந்த தரிசனம். ரெண்டாவது தகுதி தேவை. என்ன தகுதி? முதல் தகுதி கீழ்ப்படிதல் நம்மளுக்கு தேவை. நமக்கு ஒரு ஆண்டவர் காரியம் சொல்லுவாரானா பாருங்க, அதுக்கு நமக்கு இப்படி அப்படி அதெல்லாம் தேவையில்லை. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நான் ஒரு பெரிய திருச்சபையில் 15 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்தேன், ஊழியம் பண்ணேன். பெரிய திருச்சபை பாருங்க, 1400 பேர் அப்பமே இருப்பாங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் காண்பித்தார். ஒரு சோல்னா பை என் காலில் செருப்பு இல்லை, பயங்கரமான ஒரு முள்ளு காடு இருக்கு, கண்ணுக்கு எதிர வரைக்கும் ஒரு குச்சி வீடு கூட இல்லை. அப்போ அந்த முள்ளு காட்டுக்குள்ளே நான் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறேன். கொஞ்சம் போக 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 எனக்கு கொஞ்சம் அந்த முள்ளு காட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய வீடுகள் தெரியுது. எனக்கு இது காலையில் எந்திரிச்சு பார்த்தா எனக்கு இது என்ன ஆண்டவரே அப்படின்னு. நீ இந்த இப்போ இருக்கிற இந்த சர்ச்சு
இந்த மினிஸ்ட்ரி இதை விட்டு நீ வெளியே வா அப்படின்னார். இல்லையா? நான் வெளியே வரணுங்கிறதுலாம் நடக்காத காரியம். ஏன்னா நான் இருந்த ஸ்தாபனத்தில் 450 சர்ச்சு உண்டு. இல்லையா? வேர்ல்டு முழு உலகத்திலையும் நான் அவங்கள வச்சு எதுனாலும் செய்யலாம், ஊழியத்திலையும் சரி எதுனாலும் சரி. நீ என்னை நேசிக்கிறதா இருந்தா, எனக்கு நீ கீழ்ப்படுகிறவனா இருந்தா நீ வெளியே வானார். எனக்கு அதுக்கு ஒன்னொன்னுக்கா அர்த்தம் சொன்னார். நீ வெளியே வந்த உடனே உன் ஊழியம் ரொம்ப பரபரப்பா ஓகோலாம் இருக்காது. சொல்ல முடியாத நெருக்கத்துக்குள்ளதான் உன்னை நான் நடத்துவேன். அதான் அந்த முள்ளுக்காடு. இல்லையா? என்ன 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 பாடு? சொல்லவே முடியாத நெருக்கத்துக்குள்ள தான் நீ நடக்கணும். ஆனா நீ உள்ள வர வர உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சில மேன்மைகளை உனக்கு நான் காட்டுவேன். எனக்கு இது கொஞ்சம் சம்மதிக்க முடியல. ஆனா ஆண்டவர் என்னை விடவும் இல்லை. இல்லையா? இப்படி நம்ம சில இடத்துல இப்படி இப்படி மாட்டிருப்போம். நம்மளை குறித்து ஒன்று ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது பாருங்க, நமக்கு அதில் கீழ்ப்படிதல் ஒன்று வந்தால் மட்டும்தான் நம்மளை ஆண்டவர் அடுத்து இயக்கவே முடியும். இல்லையா? இப்போ நமக்கு முன்னாடி சாதகமாக ஒன்று இருந்தால் இது தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துருவோம். பாதகமான ஒன்றை நம்ம முடிவெடுத்து செய்ய முடியுமா? சொல்லுங்க. நம்ம முன்னாடி சாதகமாக ஒன்று இருந்தால் எல்லாத்தையுமே செஞ்சிருவோங்க. சுவிசேஷம் கேட்குற ஊரில் ஒரு சர்ச்சி போடுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே போயிடுவோம், நம்ம சொந்தக்காரன் இருக்கா அப்படின்றீங்க. உங்களுக்கு நைட்டு ஒரு சொப்பனை வருது, நீங்கள் ட்ராக்ஸ் கொடுக்க போகிறீங்க, ஒரு 5 பேர் அருவாள் எடுத்து உங்கள் கழுத்தில் கண்ணிலலாம் வெட்டுற மாதிரி சொப்பனம் பார்க்கிங்கன்னு வைங்க. நீங்கள் காலையில் என்ன என்ன முடிவு எடுப்போம்? வேண்டாம், யாசபாவே சொல்லியிருக்காரு, தூசியை உதறி விட்டு வசனத்தை சேர்த்துருவோம். சாதகமானதை தொற்றுவோம், பாதகமானதை தொடுவதற்கு நம்ம மனம் இடம் கொடுக்காது. ஆனால் ஆண்டவர்கிட்ட உள்ள சிறப்பு என்ன தெரியுமா? பாதகமான ஒன்றை எனக்கும் உங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிவோமானால் சாதகமாக நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அதான் அழகா நீதிமொழிகள் 14 போட்டிருக்கு, பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் தோன்ற பண்ணுகிற ஆண்டவர். நம்ம மனதை தொட முடியாது. 2வது தரிசனம் நிறைவேறுவதற்கு நமக்கு என்ன தகுதி தெரியுமா தேவை? அந்த தரிசனத்தினுடைய ஆழம் அறிந்தவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு தரிசனம் இருக்கு அப்படின்னா அந்த தரிசனத்துக்குள்ள ஒரு பெரிய ஆழம் இருக்கும். இல்லையா? இப்போ பெலிசனுக்கு ஐயாவுக்கு இந்த மானூர் இந்த கூடாரம் மிஷினரி ஊழியம் இது நினைச்சிடாதீங்க. இது வெளியே பார்க்கறதுக்கு உண்டான ஒரு காரியம்தான். இதுக்குள்ள ஒரு பெரிய ஆழத்தை ஆண்டவர் வச்சு வச்சிருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது கிரகிக்கவே முடியாது. எப்படி கிரகிக்கவே முடியாது. தரிசனத்தை ஈஸியா நினைச்சிடாதீங்க. சந்தை வந்திருக்கு, ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஏரியாவில் ஒரு ஏர்போர்ட்டே கூட ஆண்டவர் கொண்டு வந்துருவாரு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதான் அந்த தரிசனத்துடைய ஆழம். நீ இதை மட்டும் செய்ய, அதெல்லாம் ஏன் வேலை இல்லையா? அப்ப கீழ்ப்படிதல் தேவை. 2வது அந்த தரிசனத்தினுடைய ஆழத்தை அறியக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அந்த ஞானம் தேவை. இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும், இப்படி சொன்னாரு, இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும். மனநல ஃபுல்லா அதுக்குள்ளதான் நம்ம இருக்கணும். இல்லையா? நம்ம ஆண்டவர் எப்பவுமே காமிக்கும் போது நம்மகிட்ட ஆழமரமா காட்ட மாட்டார். இப்படிக்கோன்னு இம்மாத்துண்டு கடுகை காமிச்சிருவார். இல்லையா? நீங்க கடுகை நல்ல முறையில் உங்க கண்ணு பார்த்துச்சுன்னா அந்த கடுகுக்குள்ள ஆலமரம் இருக்கும், 100 மாடி பில்டிங் இருக்கும், ஒரு ஏர்போர்ட் இருக்கும்,
ஒரு 5000 ஊழியருக்கு உதவி செய்யக்கூடிய எல்லாமே அந்த கடுகுக்குள்ள வச்சு மூடி வச்சு இப்படி காமிச்சிருவார். கடுகுக்குள்ள வச்சு வச்சிருவார். உனக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும், அப்புறம் இதை அறியக்கூடிய மனநிலை உனக்கு இருக்கணும். மூன்றாவது நமக்கு தகுதி என்ன தெரியுமா? இந்த தரிசனத்தின் மேல ஒரு ஆசை நம்மளுக்கு வரணும். அல்லேலூயா. அந்த தரிசனம் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். ஆசை, விருப்பம், அது மேல எந்த அளவுக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆசைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கோ, ஆண்டவர் அதுக்கு நேராக நம்மளை நடத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நாலாவது ஒரு தகுதி இருக்கு. அந்த தரிசனத்துக்கு நம்மளை முழுவதுமா அர்ப்பணிக்கணும். சிலர் தரிசனம் பெற்றிருப்பாங்க, அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். சிலவன் கீழ்ப்படிவான், ஆனா அந்த தரிசனத்து மேல ஆசை என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான். சிலர் ஆசை வைப்பான், ஆனா தன்னை அந்த தரிசனத்துக்குள்ள அர்ப்பணிக்க மாட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் எதிர்பார்க்கிற தகுதிகள். இப்போ இந்த ரெண்டு நடந்த பிற்பாடு தரிசனத்தின் பாதைன்னு ஒன்று இருக்கு. நான் 2024 இப்போ ஒரு தரிசனம் வாங்குறேன்னா 2025 2030 அது நடக்காது. அல்லேலூயா. அப்படிலாம் ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வந்து ஏதாவது சொல்லிட்டு போனால் அதெல்லாம் காதில் ஏற்றி வச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இது வேற. அந்த தரிசனத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு அந்த 3 தகுதி தேவை. ரெண்டாவது ஒரு ஆயத்தம் எனக்கு தேவை, கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு ஆயத்தம். அல்லேலூயா. ஆசைங்கிற ஒரு ஆயத்தம், என்னை முழுவதுமாய் அதற்குள்ள விட்டு கொடுக்குங்கிறது ஒரு. இந்த ரெண்டும் நடந்த பிற்பாடு தான் இந்த தரிசனம் நிறைவேற போதுங்கிற அந்த பாதைக்குள்ளேயே ஆண்டவர் நம்மளை நடத்த ஆரம்பிப்பார். அப்படி இந்த தரிசனம் வாழ்க்கையில் நிறைவேற போது அப்படின்னு நடத்தும் போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் 5 காரியங்களை பண்ணுவார். எத்தனை காரியம்? ஆமாம், இந்த 5 காரியம் நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி இந்த பாதைக்குள்ள உங்களை அவர் இஞ்சி பையா நடத்தும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், என்னைக்கு மானூர்ல இருந்து என்னை இந்த காட்டு வழியாக நடக்க வைக்காருன்னு வைங்களேன், இப்படி நடக்க வச்சு திருநெல்வேலி கொண்டு போகும்போது அந்த தரிசனமும் பினிஷ் பண்ணிடுவார். அல்லேலூயா. ஆனால் பாதை என்ன பாதை தான் சொல்லுங்க? காட்டு பாதை தான். சொல்லுங்க. முதல் பாதை நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரிவுகளை கொண்டு வருவார். நீங்க பார்க்குற பார்வையே சரியில்லையே. அல்லேலூயா. தரிசனத்துக்கு ஃபஸ்ட்டு உள்ளது 3. அதுக்கு பிறகு சில ஆயத்தத்தை பண்ணி முடித்த உடனே இப்போ இந்த பிள்ளைக்கு இந்த வருஷம் அந்த தரிசனத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும், விட்டுறணும் நினைக்கும் போதே நமக்குள்ள முதல் நடக்கிறது பிரிவு அல்லது பிளவு. யோசேப்பை ஆயத்தம் பண்ணி முடித்த உடனே பாருங்க, அவனுக்கு வாழ்க்கையில தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுறார். முதல் செஞ்சதே பிளவு தான் செஞ்சார். நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று. நம்ம நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, எப்பவுமே ஆண்டவரை நம்ம வழிக்கு இழுத்து உள்ள கொண்டு வைக்கும். அவர் காடு, அவரை நம்ம இழுக்கவே கூடாது. நம்ம தான் அவர் வழிக்கு போகணும். சொல்லுங்க, நம்ம இஷ்டத்துக்கு அவரை சோப்பிட்ட போவாங்க, மாற்றி செல்போனா இங்கிட்ட இப்படி காடு. யோசேப்பே, உன் வாழ்க்கையில் நீ ரதத்தில் ஏறணும் அப்படின்னா உனக்கு முதல் ஒரு காரியம் நான் பண்ணுவேன், உன் அன்பான தகப்பனை விட்டு உன்னை நான் பிரிக்க போறேன். முடியுமா? அல்லேலூயா. ஆனா இது மண்ணு. இந்த மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஒட்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம பெந்தேகோசா இருந்தாலும் சரிங்க, அபிஷேகத்தில் நிரம்புற நபராக இருந்தாலும் சரி,
நான் இன்னைக்கு காலையில் எத்தனை இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆளாக தான் சரி, அந்த நபருமே இந்த மண்ணோட தான் ஒட்டியிருப்பாங்க. இல்லையா? அதான் அழகா நம்ம பாட்டு படிக்கிறோம். சுயம் ஆடம்பரமுற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையினாவி தந்தருள வேணுமே, மாயமான யாவி நின்றும் மனமதை பேணுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே, சுயம் ஆடம்பரமுற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையினாவி தந்தருள வேணுமே, மாயமான யாவி நின்றும் மனமதை பேணுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே, பூரணழகுள்ளவரே புவிலந்தன் வாழ்க்கையதி நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே, மண்ணிற்காக மாணிர்க்கத்தை வெறும் மண்ணிற்காக மாணிர்க்கத்தை தீட மாட்டேன், எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய் உம்மேல் உள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார், எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய் உம்மேல் உள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார். பிரிவு நம்ம ஒரு கண்டிஷன்லே ஒட்டி இருப்போம். அல்லேலூயா. இது 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 இதுன்னு பார்த்துருக்கீங்களா? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி உண்டு பாருங்க. அவங்களுடைய அண்ணனுக்கு முழு நேர ஊழிய அழைப்பு. ஆனால் அந்த தங்கச்சி அண்ணன் அந்த பாசம் விடாமல் அந்த ஆள் கடைசி வரைக்கும் செத்தே போனான். தரிசனம் பெற்றாள். அல்லேலூயா. என் தங்கச்சி, என் அக்கா, தெளிவா ஆண்டவர் சொல்றாருங்க. பவுல் சொல்றாரு, மாம்சத்தின் படி ஒருவனையும் அறியேன். மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுடைய ரகசியத்தை அறிய மாட்டார்கள். ஆபிரகாம் ஆண்டவர் 12வது அதிகாரத்தில் கூப்பிடுறாருங்க. இவ்வளவு பெரிய காடு, சர்வ வல்லமை உள்ள தேவன் கூப்பிட்டோன்னா 13வது அதிகாரத்திலே ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே. 12வது அதிகாரத்திலே முதல் செக் வச்சுட்டாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தணும்னா முதல் செக்கு நீ உன் தேசத்தையும், சொல்லுங்க சொல்லுங்க, தேசம்னா என்ன? கல்ச்சர்னு அர்த்தம். தேசம் தேசம்னா நம்ம ஆண்டவர் மானூரை விட்டு போய் அங்கே போய் இருந்தோம், அது இல்லை. நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. தேசம்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும். நீ இங்கே இருக்கக்கூடாதுப்பா, நீ இங்கே இருந்தால் ஒன்னால் நீ என்னுடைய சித்தத்தை நோக்கி என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஆமாங்க. இப்போ நம்ம இருக்கணும்னு வைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. நாகாலாந்துக்கு போனீங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோழி எடுத்து சாப்பிட்டுருக்கோம். அவங்க ரோட்டில் போகிற நாயெல்லாம் பிளேடு போட்டு அறுத்து வந்து சுக்காவை போட்டு சாப்பிடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சென்னையில் பைபிள் காலேஜுக்கு ஒரு தம்பி போயிருந்தான் பாருங்கள். அங்கே அந்த நாகாலாந்தில் உள்ள அந்த தம்பிமாரெலாம் வந்தாங்களாம். வந்து 10 நாளில் அந்த சென்னையில் தெருவில் ஒரு நாய் இல்லையா. என்னடா முதல்ல ஓன்னு கத்துமே, இப்போ ஒரு நேரம் கத்த நைட்டு 2 பிளேடு அந்த பயலுக்கு கொண்டு போவாங்களாம். பொய் இல்லைங்க. போய் டவக்கு பிஸ்கட்டை போட்டு நாய் வச்சு ஒரே கீறுக்கிட்டு மறுநாள் விடியத்துக்குள்ளே நாய் சுக்காவாக மாறிடுமா. அது அது கல்ச்சர், அது கல்ச்சர். அப்போ நம்மளை தேவ தரிசனத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நம்ம முதல்ல இந்த பிரிவினையை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அல்லேலூயா. உன் தேசத்தையும், அடுத்து சொல்கிறார் உன் இனத்தையும். என்னது இனம்? எதை குறிக்கி? ஜாதி. ஜாதியை சொல்லல ஆண்டவர், புத்தி. புத்தி. அல்லேலூயா. புத்தி. அந்த அவன் சுய புத்தி விட்டு என்ன செஞ்சிடணும்? அடுத்து ஒன்று சொல்றார், நீ உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. தகப்பன் வீடுங்கிறது எதை குறிக்கி? மாம்ச சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு.
நம்மளை வச்சு ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம இயேசுவை தவிர நம்ம எதுக்குமே அடிமைப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே நோக்கம்தான், ஆண்டவர் என் மேலே வச்ச தரிசனம் நிறைவேறணும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஏசப்பா மேலே தரிசனம் இருக்கு. மார்க் 3 வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அம்மா வந்திருக்காங்க, எங்களுக்கு அம்மா யார்? எங்களுக்கு அம்மா யார்? பல ஆவியில நிரம்புற ஊழியரை எனக்கு தெரியுங்க. ஆனாலும் மாம்சத்தை விட்டு அவங்களால பிரிய முடியாது. ஈஸி இல்லைங்க. நான் ஆவிக்குள்ள மாறணும், ஆவிக்குள்ள நடக்கணும் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து வச்சுலாம் நடக்கவே முடியாது. அல்லேலூயா. பேச வேணாம், பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும். அல்லேலூயா. பேச்சுக்கு வேணாம், பலிபீடத்திலிருந்து பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும். எங்க போட்டிருக்கு பூ வைக்க கூடாதுன்னு அப்படின்னு பேச வேணா நல்லா இருக்கும். எங்க போட்டிருக்கு வெள்ளை சட்டை தான் போடணும்னு பேச நல்லா இருக்கும். அல்லேலூயா. என் வரத்தை வச்சு கொஞ்ச நாள் கதையை நான் ஓட்டுவேன், ஆனால் என் வாழ்க்கை முடிவில் போய் அங்கீகாரம் பெறாது. அல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். என்னது சொல்லுங்க? ஆவிக்கேற்றபடி. நான் பேசுகிற செய்தி எப்படி இருக்கோ, நான் பேசுகிற அந்நிய பாஷை எப்படி இருக்குதோ, நான் நடத்துகிற ஆராதனை எப்படி இருக்கோ, அதை சம்பந்தப்படுத்தி தான் என் ட்ரெஸ் இருக்கணும். அதை சம்பந்தப்பட்டு தான் என் முடி வெட்டு இருக்கணும். அதை சம்பந்தப்பட்டு தான் என் வார்த்தை இருக்கணும். அது வேறு விதமா, இது வேறு விதமான செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாதுங்க. ஓட்டம் தொடங்கிறது எப்படினாலும் நம்ம தொடங்கலாம், முடிக்கும் போது ஜெயத்தோடு முடிச்சுட்டு போயிடணும். அல்லேலூயா. அதான் அழகா படிச்சிருக்காங்க அம்மா. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவே பூ அளிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவே பூ அளிக்கப்படும். என் பிதா வீட்டிலே வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடே நான் குடியிருப்பேன். பிதா வீட்டிலே வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடே நான் குடியிருப்பேன். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். முதல் காரியம் பிரிவு, பிளவு. ஊழியரா வந்திருக்கிறோம், நம்ம எந்த காரியத்திலையும் உங்களுடைய மனநிலைய பதிச்சு வச்சிடாதீங்க. அல்லேலூயா. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், மாதம் 5 லட்ச ரூபா நம்மளுக்கு ஒருத்தங்க காணிக்க கொடுப்பாங்க. மாதம் மாதம் இந்த 5 லட்ச ரூபா கொடுக்காங்க, ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னா ஒரு மாதிரி ஈர்ப்பா வரும். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி, அதையும் தள்ளி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அங்கே வச்சுட்டு போயிருப்பா அப்படின்ட்டுங்க போனீங்க அப்படின்னா, அந்த மனசை அதில் வச்சுட்டோம் அப்படின்னா ஆண்டவரே நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திடுவார். அல்லேலூயா. ஆமாம். ஒரு ஊழியர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் உடனே நைட்டும் பகலுமா ஏசப்பாவை பேசுகிறத குறைச்சிட்டு அவங்கள நாதேஸ்வரம் புகழ் மாதிரி பேச ஆரம்பிச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஒரு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், சொல்லுங்க, ஒரு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு ஆண்டவரே செக் பண்ணுவார். எது மேலையுமே உங்க மனசை அடிமையாக்குறதுக்கு விட்டு கொடுத்துடாதீங்க. சொல்லுங்க, எது மேலையும், சொல்லுங்க, எது மேலையும். தரிசனம் அவ்வளவு பெருசு, சொல்லுங்க, தரிசனம் தேவ திட்டம் அவ்வளவு பெருசு, சொல்லுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவன் நம்ம ஆசை ஃபுல்லா ஏசப்பா மேலதான் இருக்கணும். நீர்மேல் மோதும் குமிழி போல் இன்னும் ஜடை மோகமே என்மேல் மோகம். அர்த்தம் புரியுதா? இப்போ தேவ ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன தெரியுமாங்க பிரச்சனை? நம்ம அவனை பார்த்து சொல்றோம் அவன் அதுக்கு அடிமையா இருக்கான், இதுக்கு அடிமையா இருக்கான் அப்படின்னு. நம்மளுமே ஒண்ணுக்கு அடிமையா தான் இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நம்மளுமே ஒண்ணுக்கு அடிமையா தான் இருக்கிறோம். பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஒண்ணுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஊழியனுக்கு தகுதி என்ன தெரியுமா தேவை? தரிசனம் பெற்றவனுக்கு தகுதி என்ன சொல்லி தெரியுமா? எல்லாமே என் காலுக்கு கீழே தான். வேணும்னா வேணும், வேண்டாட்டி வேண்டாம். அல்லேலூயா. உன்னத தேவனே இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. வாய் திறந்து சொல்லுங்க, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, என்னை உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே. ஜெபத்தோட்டத்துல ஃபாதருடைய தம்பி, அவங்க பேர் ஜோசப், அவங்க ஃபாதர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க. தேவ சமூகம் தேவ சமூகம் தேவ சமூகம்னே இப்படி வர போடுற மீட்டிங்கை ஃபுல்லாக வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறீங்களேண்ணே, இந்த ஜெபத்தோட்டத்தெல்லாம் எப்படி நடத்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது சம்பளம் போடணும். ஒரு வார்த்தை சொன்னாடே, நீங்கள் திங்கிறதுக்கு உங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு நான் ஊழியம் பண்ணணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். புரிஞ்சுட்டா புரியலையாங்க? உங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு நீங்கள் இப்படி வாய்க்குள்ளே போடுறதுக்கு நான் இப்படி ஊராக போய் ஏசினாலும் சொல்லிட்டு உங்கள் வாயில் போடணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். போங்கடா எங்கிட்டாது அப்படின்ட்டாராம். எனக்கு உம் சமூகமே என் பாக்கியமே. சொல்லுங்க, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே, நமக்கு அவர் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எது மேலையும் சொல்றேன், ஐயாமார் அம்மாமார்லாம் இருக்கீங்க, எனக்கு நீங்களாம் பெற்றவங்க போல, எது மேலையுமே உங்க எண்ணத்தை உள்ள வச்சிடாதீங்க. அல்லேலூயா. அண்ணன் தம்பி ஊழியம் ஊழியக்காரங்க காணிக்க கொடுக்கிறவங்க நல்லா தள்ளி வச்சிருங்க எல்லாத்தையுமே. அல்லேலூயா. ஆமா, 24 மணி நேரமும் நம்ம ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அவர் கூட இருக்க 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 நமக்கு என்ன தெரியுமாங்க வரும்? மனிதர்கள் கூட இருக்க இருக்க இருக்க, ஏன் ஊழியத்து கூட இருக்க இருக்க கூட சஞ்சலம் வரும். ஆனா அவர் கூட இருக்க 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 இருக்க
ஆவியில நிரம்ப 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 வசனத்தை தியானிக்க 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 ஜெபத்துல இருக்க 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 புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ, நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இதான் தரிசன பாதை. பிரிவுகள் வந்துகிட்டே இருக்கும், பிளவுகளை ஆண்டவர் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த பிளவுகள் ஏற்படும் போது, பிரிவுகள் ஏற்படும் போது நம்ம உடைந்து போகாம நிக்கணும் அப்படின்னா நம்ம எதையும் நேசிக்க கூடாது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அது எதையும் நேசிச்சானா அந்த பிளவுகள் நம்மளால செய்ய முடியாது. நம்ம ஏன் மனைவி வீட்டில் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்க, 5 நாள் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அப்போ திருமணம் முடிஞ்சு வந்தோடனே வந்தோடனே யாராவது எங்கள் வீட்டுக்கு வருவாங்க பாருங்க, நாங்கள் வாங்க அப்படிம்போம், அது இருங்கன்னு சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. இருங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் எங்கள் எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட நின்று பேச முடியாது. யாருக்குமே பேச முடியாது. அது பிரதர் யாருக்குமே பேச முடியாது. அல்லேலூயா. மாற்றி மாற்றி எங்களுக்கு ஒர்க் இருக்கும், நிறைய கடன் பிரச்சனை, அப்படி இருந்து அப்படிலாம் பேச முடியாது எங்களால் பாருங்க. அதனால் எங்கள் அப்பா திடீர்னு 8:30 மணிக்கு பஸ்ஸு அப்படிம்பாரு வந்தவங்களை. எங்கள் அம்மா 3:30 மணிக்கு ட்ரெயின், பெங்களூர் ட்ரெயின் அப்படிங்கும். ஏன்னா நாங்கள் 3 மணிக்கு வியாபாரத்துக்கு போகணும். நீங்கள் மாட்டு சாயந்தரம் என்ன செஞ்சிடாதீங்க. இவங்க வீட்டிலேருந்து அப்படி கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்தாங்க பாருங்கள். எங்கள் அம்மா எங்கள் மாமியை பார்த்துட்டு எப்போ போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. என்னங்க உங்கள் வீட்டில் யார் வந்தாலும் எப்போ போவீங்க? ஆமாம், யார் வந்தாலும் இருன்னு சொல்ல மாட்டேங்கிய, நீங்கள் போனாலும் இருக்க மாட்டேங்கிய, வேணுமானா வேணும்னு சொல்லி வேண்டான்னு சொல்கிறீங்க. அல்லேலூயா. நம்ம புரோட்டா கடைக்கு போனால் ரொட்டி ரொம்ப பிடிக்குமா பிரதர்? ரொம்பலாம் பிடிக்காது, பசிக்கு கொடுங்க சாப்பிட்டு போகிறோம், அவ்வளோதான். அல்லேலூயா. அர்த்தம் புரிஞ்சுட்டா புரியலையா? நம்மளுக்கு ஏதாவது பிடிச்சிச்சின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் அதை பிளேடை போட்டு விட்டுருவார். அதுதான் சொல்ல வர்றேன். எப்பவுமே இந்த உலகத்துக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும் சொல்லுங்க? உலகத்துக்கும் சொல்லுங்க, உலகத்துக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒரு இடைவெளியை வச்சே வாழ்ந்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெருசாக எந்த பாதிப்புமே வராது. என் அனுபவத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. 2வது தரிசன பாதை என்ன பாதைன்னு சொல்லி தெரியுமா? நம்ம விற்கப்படுற அனுபவத்துக்குள்ள வரணும். சொல்லுங்க, விற்கப்படுதல். விற்கப்படுதல் பிரிக்கப்படணும். 2வது விற்கப்படணும். விற்கப்படனா என்னன்னா 100% நம்ம இஷ்டம் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காம நம்ம இன்னொருங்களுக்கு விற்கப்படணும். இயேசு விலை மதிப்பு எவ்வளவுதான்? அது எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு சத்தியம். அவர் விற்கப்பட்டார். இவ்வளவு பெரிய பரிசுத்தமான தெய்வம், அவருடைய விலை 30 வெள்ளிக்காசு. அல்லேலூயா. யோசேப்பே, நீ இந்த தரிசனத்தை அடையணும் அப்படின்னா நீ இங்கே இருந்து உங்கள் அம்மா உன் அண்ணன் தம்பி அப்படிலாம் நீ இருக்க முடியாது. உனக்கு நான் ஒரு 20 வெள்ளிக்காசு பேசுவேன். எத்தனை வெள்ளிக்காசு? 20 வெள்ளிக்காசு பேதுருவே, உன்னை நான் கல்லா மாற்றணும் அப்படின்னா இளம் வயது உள்ளவனாக இருக்க போது உன் இஷ்டப்படி அறை கட்டிக்கிட்டேன். ஆனால் உனக்கு இன்னொருத்தன் அறை கட்டணும். சொல்லுங்க, உனக்கு இன்னொன்னுக்கு அறை கட்டணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய
கற்றுத்தாரும் தெய்வமே. வீட்டில் இருக்கும் போது சில தம்பிமார் சில தங்கச்சிமார் பாருங்க, எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. ஆனா சென்னைக்கு வேலைக்கு போனாலோ, கரூருக்கு வேலைக்கு போனாலோ, துபாய்க்கு வேலைக்கு போனாலோ அவங்களே சோறு பொங்கி குழம்பு வச்சு பழகிட்டு வந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் இடையில ஒரு தம்பியை பார்த்தேன், எங்கள் அக்கா பையன். நான் எங்கள் அக்கா தான் பிரியாணி செஞ்சு வச்சுருக்காப்புலன்னு சொல்லி, என்னவே நல்லா செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் செய்யலை, அந்த எருமை மாடு செஞ்சுருக்கு. அது கோயம்புத்தூருக்கு போச்சு நர்ஸு படிக்க. அங்கே சாப்பாடு கிடையாதான், ஃபுல்லாக மாட்டுக்கறி போல் பூ போல். அவன் பயந்து போய் வீட்டில் என்னத்தையோ யூடியூப்பை பார்த்து செஞ்சு நல்லா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த விற்கப்படுகிறது எது அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம இருந்து செய்கிற வரைக்கும் நம்ம எதுகளுமே உருப்படியாக மாட்டோம். அதான் விருப்பம் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்மளை ஆண்டவர் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஏன் முறைச்சு பாக்கிங்க? எப்படி நமக்கு பிரியமானது நமக்கு சாதகமானதே செய்ய ஆண்டவர் நம்மளை அனுமதிக்க மாட்டார். யோசேப்பே, நீ இங்க இருந்து இந்த தரிசனத்தை நான் என்ன செய்ய முடியாது, நீ இன்னொரு இடத்துக்கு அடிமையாக்கப்படணும். அதான் பவுல் அழகாக சொல்றார், எபிரேயன கிரேக்கன அந்நியன ஞானிய ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு எல்லாருக்கும். அர்த்தம் நான் சொல்ற புரியுதா? விற்கப்படுதல்னா நம்மளை வச்சு ஆண்டவர் ஒரு பிளான் வச்சு அந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும். அப்படின்னா இந்த விற்கப்படுற அனுபவம் வந்தாதான் நமக்குள்ள இந்த அடிமைங்கிற அந்த உணர்வே நம்மளுக்குள்ள வருங்க. அல்லேலூயா. அழகா சொல்றார், நான் சிலரை ஆதாயப்படுத்திக்கும்படி எல்லாருக்கும் எல்லாமானே. ஏன் நம்ம விருப்பம் இல்லாத காரியத்தையே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யறாரு. நம்மளும் ஜெபிச்சு ஜெபிச்சு தான் பார்க்கும். அல்லேலூயா. ஆனால் அது அந்த ஜெபிக்கிற ஒரு காரியமும் நடக்கலை. ஆனால் அவர் நினைச்சது ஒன்றும் நடக்காம இல்லை, நடந்துக்கிட்டே இருக்கு. அர்த்தம் புரிஞ்சுட்டு கை தூக்குங்க. நம்ம நினைச்ச மாதிரி ஒன்று நடக்காட்டாலும் அவர் நினைச்சது ஒன்றுமே தடை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கு. அதான் நம்ம உயிரோடு இருக்கோம். இதுதான் நம்ம ஆசைகளை அழிக்கக்கூடிய அனுபவங்கள். ஆனால் அங்கே போயிட்டான் தகப்பன் வீட்டில் செல்ல பிள்ளையா துன்மார்க்கமா சொல்லி வந்தான்னு போட்டிருக்கு. இப்போ போத்திபார் வீட்டில் போய் இவன் நினைச்சது மாதிரி எப்பா அப்படின்னு தூங்க முடியுமா? காலையில் அவன் வேலை பார்க்கணும். அல்லேலூயா. ஒட்டகம் இருந்திருக்கும், மாடு இருந்திருக்கும், வேலைக்காரங்களுக்கு சம்பளம் போட வேண்டி இருந்திருக்கும், தூக்கத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டி இருந்திருக்கும். அந்த ஜென்ம குணங்களை ஆண்டவர் இதில் அப்படியே மாத்திராரு பாருங்களேன். மூன்றாவது தரிசன பாதை என்ன பாதைன்னு சொல்லி தெரியுமா? ஒடுக்கப்படணும். நம்ம இல்லையா அமைதி ஆயிட்டிய, நம்ம ஒடுக்கப்படணும். பவுல மாதிரி சம்பூரணமா வாழ்ந்தவன் யாருமே இல்லைங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஏன் அனுபவத்தை நான் சொல்றேன். ரொம்ப தரமட்டமான நிலையிலிருந்து ஊழியத்துக்கு வர்றவங்க சம்பூரணமா வாழ்றாங்க. ஆனா அந்த பவுலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சம்பூரணமா இருந்து தரமட்டத்தை அனுபவிச்சவன் நிர்வாணமோ நாசமோ மோசமோ நிகழ்காரியங்களோ 2 Corinthians 11 சொல்றார். அநேக கண் விழிப்புகள். என்னது? ஊழியம் சும்மா இல்லைங்க. தரிசனங்கிறது சும்மா இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பேய் விரட்டுற வரத்தை வாங்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட. வாங்கிட்டு ஊரு ஃபுல்லா பேய் விரட்டிட்டு அது இல்லை ஊழியம். அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கீரே. தேவ சத்தம் என் உள்ளும் பலமாய் தோணிக்குதே.
முன்னறிந்தே என்னை அழைத்தீர், முற்றிலும் நலமுடன் நடத்தவே சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் நிறுத்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே நிறுத்திடுவார். அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ ஏழைக்காக, தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ ஏழைக்காக. ஒடுக்கப்படணும், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பாடு, ஏதாவது ஒரு உபத்திரவம் நம்மளை சுற்றி நெருக்கி நம்மளை ஒடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு பிள்ளையா இருக்கலாம், ஒரு ஆளுக்கு மனைவியா இருக்கலாம், ஒரு ஆளுக்கு பணமா இருக்கலாம், ஒரு ஆளுக்கு சரீர பலவீனமா இருக்கலாம். தயவு செய்து இதை குறித்தெல்லாம் விண்ணப்பம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் அந்த தரிசன உடைய பாதை. ஆமாம், இப்போ நான் இங்கேருந்து திருநெல்வேலி போகணும் அப்படின்னா ரஸ்தா போய் ராமையன்பட்டி போய் தச்சநல்லூர் இடஞ்சல்லாம் போய் தான் பஸ் ஸ்டாண்டு போக முடியும். அல்லேலூயா. ஆசை தான் இங்கேருந்து மேலே கூடி போய் புது பஸ் ஸ்டாண்டில் 5 நிமிஷத்தில் போயிடணும், வழி இல்லைல்ல. அல்லேலூயா. புரிஞ்சுட்டா புரியலையாங்க? ஆசை தாங்க ஏரோப்ளேன் மாதிரி போய் புது பஸ் ஸ்டாண்டில் இறங்குறதுக்கு. அப்படிலாம் ரூட் ஒன்றும் கிடையாது. பைபிளை நன்கு அறிய ஆரம்பிங்க. இதுதான் பாதை, இதுதான் பாதை, பாதை. அப்போ அந்த பாதையை போட்டு போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறத விட பாருங்க, நான் அந்த பாதையை கண்டுபிடிச்சிட்டேன்னா போனாலே 10 முள்ளு குத்தும், ரத்தம் வடியும். முதையே முடிவு எடுத்துட்டேன்னா 20 முள்ளு குத்துனாலும் எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு இப்போ முள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து போன இருக்கும். அவன் பிள்ளைய பறி கொடுத்துட்டு ரத்தம் சிந்திட்டு ஊழியம் பண்ணிட்டு போயிருக்கான். புதுசாக என்னமோ வேலை போனதுக்கு, தொழில் போனதுக்கு, தொழில் என்னங்க கூ கூ கூன்னு கத்திக்கிட்டே இருக்கோம். இல்லையா? என்ன என்ன கத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம. அவன் பிள்ளைய பறி கொடுத்து, தொழிலை பறி கொடுத்து, எங்கே இருந்தோ எங்கே வந்து ஊழியத்தை ஸ்தாபிச்சுட்டு போயிட்டு ஜெயமாக போய் பரலோகத்தில் போய் உட்காந்துருக்குறாங்க. அல்லேலூயா. நம்ம நான் என் மனைவியை வெளியே பக்கத்தில் போகிறா இருந்தால் கூட்டு போவேன். நம்ம கூட்டு போகும்போதே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லி கூட்டு போயிடுவேன். அந்த சர்ச்சில் கக்கூஸ் இருக்காது, அந்த அக்காவுக்கு குழம்பு வைக்க தெரியாது, தண்ணிலாம் புழு தண்ணி தான் இருக்கும், ஊறுகாய் தான் இருக்கும், திடீர்னு பூராலாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். அப்படியே ஒரு 3 நாள் ஒன்றை மாற்றி சொல்லியே கூட்டு போயிடுவேன். பாருங்க, எனக்கு இது தெரியாது, வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுவேன். அந்த வீட்டில் கக்கூசு பாத்ரூம் இல்லைன்னா ஒரு மாதிரி இப்படின்ட்டே இருப்பான். என்னங்க இப்படி இருப்பான். இப்போ இந்த சொல்லியே கூட்டு போகிறதுனால அங்கே என்ன சீரழிவு இருந்தாலும் இவளுக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆளுகளுக்கு வே சொல்லி கொடுக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாதையை சொல்லி கொடுக்காதீங்க, 2 பாதை இருக்குன்னு சொல்லி கொடுங்க. ஒரு உயர்வு, ஒரு தாழ்வு. சொல்லுங்க, உயர்வானாலும் சொல்லுங்க. ஒரு 5 விசுவாசி வரும், நம்ம ஜெபிச்சு அற்புதம்லாம் நடந்துரும், சந்தோஷமா ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொரு 5 விசுவாசி நம்ம மண்டையில பாறங்களை தூக்கி விட்டு போகும். அல்லேலூயா. ஏன்னா அப்படி நம்மளை புகழ்ற விசுவாசியே வந்தால் பலிபீடத்தில் நம்ம கிருபையை சார்ந்து கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. இவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கே பிரசங்கம் பண்ணிடுவோம். இப்போ இப்படி ஒரு 5-6 விசுவாசி இருந்தால் தான் பாட்டு படிப்போம். உலகம் எல்லாம்
மாயையா அன்பொன். அதுதான் ஆண்டு நம்மளை வச்சிருக்காரு. எங்கள் போதகர்கிட்ட எங்கள் அம்மா எங்கள் அக்கா பையனை கூட்டு போய் வசர் எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு 2 முறை 3 முறை அந்த ஐயா ஜெபம் பண்ணி விட்டார். 4வது முறை கூட்டு போவோம், ஏமா உன் பையனுடைய மூக்கு இங்கே இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சளி பிடிக்கும், இப்படி வட்டம் வாரம் வந்துக்கிட்டு சளி பிடிச்சின்னா நீ ஜெபிக்க போமா அப்படின்ட்டாரு. எனக்கு இப்போ 25 வருஷம் ஆச்சு, அது அப்படியே மனசுக்குள்ளே இருக்குது. அவன் மூக்கு சரி, மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும். சொல்லுங்க இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு துயரம் இருக்கும். துன்பம் கிடையாது, துன்பங்கிறது விசுவாசிக்கு. யாரும் விசுவாசி வந்திருக்கீங்களா? உங்களுக்கும் துன்பம் இருக்கும். நமக்கெல்லாம் பயங்கரமான துயரம் இருக்கும். அப்போ துயரம் பெருசே ஆக்காதீங்க. அல்லேலூயா. இந்த காட்டுக்குள்ளே போனால் 10 முள்ளு குத்தும், ரத்தம் வரும். அல்லேலூயா. ஒரு 10 நல்ல பாம்பு கிடக்கும், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். 2 நரி கடிக்க வரும், 2 வண்டு காதுக்குள்ளே போகும், காலையில் விட்டு குறைஞ்சி எடுக்க வேண்டியதான். இந்த மனநிலையை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா பவுல் ரொம்ப சூப்பருங்க. அது எல்லாம் ஊழியம் பண்ணதுக்கும் இவன் ஊழியம் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களை உறிஞ்சிட்டு விட போறாங்க, போட அப்படின்ட்டான். அவன் பதட்டமா சொல்றான், இப்படிப்பட்ட சரீரம் உருமால உள்ளவனை நாங்க கட்டி அடிக்கிறத எனக்கு ஆண்டவர் ஒரே அதை சொன்ன, என்னல அடி வாங்குறத பத்தி பேசுற? அல்லேலூயா. நான் ஆண்டவரை நேசிக்க தொடங்கும் போதே என் பிராணனையும் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தானே ஊழியத்துக்கு வந்திருக்கேன். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. சொல்லுங்க, இயேசு. தெளிவு பாருங்க, என் பிராணனையும் அருமையாய் என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை சந்தோஷமா ஓடி முடிக்க பிரயாசப்படுறேன். சொல்லுங்க, எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பே. எந்த ஓட்டம் கடரமா செல்படா, அந்த நாடு கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி துடைத்திடுவார். அழைத்தீரே இயேசுவே, என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடொன்றும் நாடொன்றும் சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றே மேலேதான் கட்டி தருவே போக. ஆனந்தமே பரமானந்தமே
இயேசு அண்ணலே நீனோர்க்கு ஆனந்தம், இயேசு அண்ணலே. எவ்வளவு காலங்க வாழ போறோம்? எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு ஒரு ஊழியம் வராதான்னு சொல்லி ஆசையா இருக்கும். அதுக்கு நைட்டும் பகலுமா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஊழியம் வந்துட்டா எப்படி இருக்கணும். இப்போ எதுக்கும் தெரியுமா ஜெபிக்கேன்? ஏசப்பா எனக்கு ஊழியம் வேண்டாண்டவரே, அப்படி பிரசங்கம் பண்ணி எனக்கு உங்க சமூகத்தை விட்டு எனக்கு அதை உணர முடியலாண்டவரே. தாழ்த்தி சொல்றேங்க, போன மாசம் இப்படி ஜெபிச்சிட்டேன். அல்லேலூயா. எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே. எனக்கு ஊழியம் பண்ணினாலுமே அந்த சமூகத்தில் இருக்கிற இயேசுவோடு இருக்கிற அந்த இன்பம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அல்லேலூயா. நீங்க கூட அதை அனுபவிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அது நம்ம 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதுல ஆட்க நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஏசப்பாவோடு அந்நிய பாஷை பேசி நல்லா ஆவியில் கதவை பூட்டி நிரம்பி பாருங்க. அது என்னமோ மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இவங்களோட மாரடிச்சு நமக்கு ஆவி ஆத்மா தான் வம்பா போகுது. இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு பயமாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு வேண்டாம். வீட்டில் இருக்க முடியல, பொண்டாட்டி பிள்ளையில பார்க்க முடியல. இல்லையா போகணும், யார்கிட்ட எந்த தகவலும் இல்லை, எங்கே இருக்கனே தெரியல. நேற்றைய மனைவிக்கு ஒரு வார்த்தை சொன்னான், வனவாசம் எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. வனவாசம் வேலைக்கிழமை கிளம்புறேன். எப்போ வனவாசம் முடியும் அப்படின்னு. செவ்வாய்க்கிழமை முடியும் அப்படின்னு. அப்படியா? ஊழியத்தை கூட ஆசைப்படாதீங்க. அல்லேலூயா. உங்க ஆசைலாம் ஏசப்பா மேலேயே இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் மூற்றுண்ட பரிமளமே இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் மூற்றுண்ட பரிமளமே ரசத்திலும் அதிமதுரம். வாடையே வா தென்றலை எலும்பு தூதாயும் கனி தூயருக்கே வேலி அடைத்த தோட்டமிதே வந்துங்குளா புகிறார். வேலி அடைத்த தோட்டமிதே வந்துங்குளா புகிறார். திரும்ப சொல்லுங்க. வேலி அடைத்த தோட்டமிதே வந்துங்குளா புகிறார். இடங்கையால் தாங்குகிறீர், வலகையால் தழுவுகிறீர். இடங்கையால் தாங்குகிறீர், வலகையால் தழுவுகிறீர். எனக்கு உரியவரே இதயம் ஆள்பவரே, எனக்கு உரியவரே இதயம் ஆள்பவரே. உன்னத தேவனே இயேசு ராஜனே, உம்மோடு தொடரமன சடரடா உள்ளம் ஏங்குதையா. வாடையே வா தென்றலை எழும்பு தூதாயும் கனி தூயருக்கே. வாடையே வா தென்றலை எழும்பு தூயருக்கே வேலி அடைத்த தோட்டமிதே வந்துங்குளா புகிறார். வேலி அடைத்த வந்துங்குளா புகிறார்.
போகிறான். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்தரத்தில் நடந்திட நல்வாழ்வடைந்தேன். துன்பவனாந்தரத்தில் நடந்திட நல்வாழ்வடைந்தேன். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியானதே. அப்படி வாய் திறந்து கேட்க ஆரம்பிங்க. எங்களை ஆவிக்குள்ள மாத்துங்க ஆண்டவரே, எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே. தேவாவும் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. செய்யா இந்த நண்பு உள்ளம் பொங்குதே, செய்யா இந்த நண்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. ஒடுக்கப்படுதல் சொல்லுங்க, ஒடுக்கப்படுதல். எந்த பிரச்சனை நம்மளை ஒடுக்குனே தெரியாதுங்க. ஆனா ஒரு பிரச்சனையை ஆண்டவர் ஒடுக்குறதுக்குன்னே வச்சிருப்பார். சொல்லுங்க, நீங்க எப்படி ஜெபிச்சாலும் சரி, நீங்க எப்படி ஜெபிச்சாலும் சரி, வில்லா வளைஞ்சு வளைஞ்சு உபவாசம் பண்ணாலும் சரி, ஒரு பிரச்சனை உங்களை கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லையா? அவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், வல்லமையாக பயன்படுத்தப்படுற அண்ணன் பாருங்க. அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு தெரியும், நானே சொன்னேன், என்னுடைய நண்பர். அவர் சொன்னார், ஊரெல்லாம் இப்படி போறேன்னு நான் பேக்கை தூக்கிட்டு கிளம்பும் போது எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பா கேட்காரு, எங்கம்மா போகிறான் இவன் தான் ஊரை ஃபுல்லாக திருத்துறது மாதிரி வாரம் வாரம் போயிடுறான், இவனுக்கும் போன் வந்துக்கிட்டே இருக்கு அப்படி. எங்கள் அப்பா கேட்பார் இப்போ கிளம்பும் போது, எங்கே போகிறான் அப்படின்னு. மானூருக்கு இங்கே ஏதாவது போய் டாய்ஸ் கொடுத்துட்டு வர சொல்லுவேன் அப்படி. என்ன அங்கே போய் சும்மா கத்திக்கிட்டே இருக்கான். அதே இல்லையா? அது ஒரு பிள்ளையாக இருக்கும், பணமாக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று பெருசாக நினச்சிடாதீங்க. ஒரு ஆளுக்கு பணத்தை வச்சே நம்மளை ஓடிக்கிட்டே இருப்பார். ஒரு ஆளுக்கு பணம் இருக்கும், ஆட்டுக்கறி இருக்கும், நாட்டுக்கோழி இருக்கும், சுகரு 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 சுகர்னு ஒன்றதையும் தொட விடாமல் ஓடிக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு ஆளுக்கு நல்ல தாய் தகப்பனாக இருப்பாங்க, பிள்ளை நம்ம முன்னாடியே வச்சு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லையா? அர்த்தம் புரியுதா? இதெல்லாம் நம்மளை ஒடுக்கிறது, இதுதான் பாதை. நாலாவது தரிசன பாதை என்ன பாதைன்னு சொல்லி தெரியுமா? அடைக்கப்படுதல். சொல்லுங்க, அடைக்கப்படுதல். அது திறந்துலாம் இருக்காது. அது திறந்து ஏதாவது வந்து போய் அப்படி போன மாதிரிலாம் இருக்காது. சுத்தி ஆண்டவர் நம்மளை வேலி அடைத்து விடுவார். உன்னத பாட்டு 4:12, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறார். எல்லா கிணத்துலையும் நம்ம தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஊரெல்லாம் கிணறு இருந்தாலும் அந்த தண்ணியை நம்ம குடி தண்ணிக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. அது சுவை உள்ளது உப்பு இல்லாததுன்னு சொல்லி எஜமானன் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு ஒரு வேலி வந்துடும், பூட்டு திறப்பு வந்துடும். அல்லேலூயா. தண்ணி நினைக்க முடியுமா? நான் எவ்வளவு சுவையாக இருக்கேன், ஆனால் என்ன திறந்தே விட மாட்டேங்கார் அந்த எஜமானன். விட முடியுமா? விட்டால் பாம்பு பள்ளி பன்னி கிண்ணி வந்து குண்டி விட்டு போயிடும். அல்லேலூயா. அப்போ நம்மளை சிலது ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா நம்மளை எங்கேயுமே புறப்பட முடியாதபடிக்கு அடைச்சிருவார். எரேமியா தீர்க்கதரிசிங்க, அவன் புலம்பல் 3ல் சொல்றான், நான் புறப்பட முடியாதபடிக்கு அவர் என்னை வேலி அடைத்தார்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, புறப்பட முடியாதபடிக்கு. புறப்பட முடியாதபடிக்கு அதுக்கு அப்படி கொண்டு வர இறக்குறான், சுகத்தை மறந்தேன். யோசேப்பு நினைச்சிருப்பானாங்க, இப்படி கொண்டு வந்து ஒரு தப்புமே செய்யலை,
ஜெயிலுக்குள்ளே கொண்டு நம்மளை இப்படி கொண்டு அதை யோசிச்சு பாருங்கள். ரெண்டு விதமாக அதை யோசிக்கலாம். ஒன்று அதை பாடுகளாக யோசிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஜெயிலுக்குள்ள ஆண்டவர் அடைச்சி வச்ச ரீசன் என்னன்னு சொல்லி தெரியுமா? இவன் அந்த ஜெயிலுக்குள்ள ஏசப்பா அடைச்சி வைக்காம, பரிசுத்த ஆவியானவர் அடைச்சி வைக்காம இவனை எங்கிட்டாவது கொண்டு விட்டுருந்தான்னு வைங்களேன், அந்த ரெண்டு சொப்பனக்காரன் போய் அங்கே சொல்கிறான் பாருங்க, அப்போ இவனை கண்டுபிடிக்க முடியாது. புரிஞ்சுட்டான்னு சொல்ல புரியலையாங்க? அவரு ஞானிங்க. நம்மளை திறந்து விட்டாலும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நம்மளை அடைச்சி வச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தூத்துக்குடியில் தண்ணி வெள்ளம்லாம் வந்துச்சு, ஒரு 200 பேருக்கு மேலே செத்துட்டான். ஆனால் எங்களுக்கு இந்த வருஷம் தண்ணி வந்ததில் பெரிய லாபம். அல்லேலூயா. வண்டி போயிட்டு, மோட்ரு போயிட்டு, சோபா செட்டு போயிட்டு. உடனே என் மனைவி கேட்டா, இது லாபமா அப்படின்னா, இதுவும் லாபம் தான் அப்படின்னேன். அல்லேலூயா. ஆனால் இந்த வருஷம் தண்ணி வந்து போச்சு பாருங்க. இது போன பிறகு எங்கள் வீட்டுக்கு 60 இந்து ஆத்துமா இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து முட்டாள் மாதிரி, அவிவிசுவாசு மாதிரி பைபிளை படிக்காம குழம்பாதீங்க. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் முடிவு எனக்கு அது நன்மை தான். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற என் வாழ்க்கையில் முடிய கூட ஏசப்பா சித்தம் இல்லாமல் எவனையும் ஆட்டம் விட மாட்டார். அசையும். பதறாதீங்க, புத்தீனமாவே பேசாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, இவ்வளவு நாள் நான் உங்களை நடத்தியும் என்னை ஒருத்தன் கூட நீங்க அறியலப்பா, அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. கிறிஸ்டினாய் என்னங்க செய்ய? கூட்டம் கூட்டமா மீட்டிங் நடந்து என்ன செய்ய? அல்லேலூயா. வல்லமையான ஊழியர் எழும்பி என்ன செய்ய? ஆண்டவரை அறிகிற அறிவு சபையில் பெருகலையங்க. அதுதாங்க கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரை குறித்த அறிவு பெருகிருந்துச்சுன்னா நம்ம மக்கள் துர்உபதேசத்தை கேட்பாங்களாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அல்லேலூயா. துர்உபதேசம் கேட்கிறவன் இருக்கிற வரை தானங்க பேசுறான். அப்ப இவன் சரியான முறையில் பைபிளை அறிஞ்சிருந்தானா, இவன் இயேசுவை அறிஞ்சிருந்தானா இந்த மாதிரி காரியம்லாம் உள்ள வருமா? உள்ள விடுவானா? நம்மளை ஆண்டவர் எப்பவுமே அடைச்சி தான் வச்சிருப்பார், திறந்து விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு ஒரு சின்ன சின்ன வாசல் வச்சிருப்பாரு. அந்த வாசலில் மானூருக்கு போயிட்டு நீங்கள் முட்டைக்கோசு கிட்ட இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த மாதிரி தெரியும். அடுத்து அந்த கேட்டையும் இரும்பு கேட்டை வச்சு அடைச்சி வச்சிருவார். அதுக்கப்புறம் அவர் திறந்தாதான் நீங்களும் எப்படி ஜெபிச்சு ஜெபிச்சு தட்டி பார்ப்பீங்க, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு. அவருக்கு தெரியும், அமைதியா இரு, உனக்கு திறந்து பானிபூரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, பக்கத்தில் ஒரு கரடி நின்றுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அந்த புதருக்குள்ள நீ மானூருக்கு போய் பானிபூரியை வாங்கிட்டு வருமா, கரடி கையில் நீ மாட்டிடுவ. அமைதியாக உள்ள உட்காந்து தோட்டத்துக்குள்ள கிடைக்கிற வெள்ளரி பிஞ்சு என்னத்தையா முருங்கை இலையை தின்னுட்டு சாகா உள்ள உட்காந்து. நமக்கு இந்த அறிவுலாம் கிடையாது. எதுக்கு எதுக்கு இப்படி? அல்லேலூயா. 5வது தரிசன பாதை என்னன்னு சொல்லி பாதம் தெரியுமா? புடமிடுதல். சொல்லுங்க சொல்லுங்க, புடமிடுதல். முதல் காரியம் என்ன சொன்ன? பிளவு. சொல்லுங்க, அல்லது பிரிவு. பிரிவு. இந்த பிரிவை வந்து நீங்க கடைசி வரைக்கும் நீங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு முதையே சொல்றேன், எது மேலையும், எந்த பொருள் மேலையும், மனிதர்கள் மேலையும் உங்களுடைய நேசத்தை வச்சிடாதீங்க. சொல்லுங்க, அன்பா இருங்க. சொல்லுங்க, அன்பா இருங்க. அன்பா இருக்க தான் சொன்னாரு. சொல்ல நேசிக்க சொல்லலை. நம்மளை எல்லார்ட்டையும் அன்பாரு. அல்லேலூயா. ஆனா என்ன நேசி, அது நம்ம கெட்டே போக மாட்டோம். 2வது காரியம் சொல்லுங்க, அல்லேலூயா. 3வது ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கும், அந்த பிரச்சனையை வச்சு ஆண்டவர் நம்மளை ஒடுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த ஒடுக்குதலுக்குள்ளதான்
நம்முடைய ஜென்ம குணங்கள் வெளியே போகும். என்ன போகும்? ஜென்ம குணங்கள். ஜென்ம குணம்லாம் அபிஷேகம் பெற்றாலாம் போகாதுங்க. அந்நிய பாஷை பேசுறதுலாம் ஜென்ம குணம் போகாது. அல்லேலூயா. கடாபுடா உடம்பு பேசிட்டா பஸ்ஸில் போகும்போது கால் மிச்சுன்னா இப்படி நாக்க துருத்தாட்டாலும் வருதுல்ல, அவன் உள்ளே தானே அரக்கன் மறைஞ்சு கிடக்கான். இவன் இந்த அரக்கனை சூரச்சம்பாரம் செய்கிறதுக்கு தான் இந்த ஒடுக்குதல். சொல்லுங்க, பிசாசுக்குள்ள சொல்லுங்க, பிசாசு உள்ளுக்குள்ள ஒரு அரக்கன் இருக்கான். இவனை ஆண்டவர் சூரச்சம்பாரம் பண்ணுறது தான் நமக்கு ஆண்டவர் சில ஜாமான ஒடுக்கிறதுக்கு வச்சிருவார். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் எங்கள் அண்ணன் தான். நல்லா வளர்ந்த பையன், சர்ச்சிலே வளர்ந்த பையன், நல்லா கீபோர்டு போட்டு ஆராதிப்பான். திடீர்னு பாருங்க, இந்த ஆராதனையில் அவன் அந்த கீபோர்டு போடுற வராமல் இருக்க இப்படி செஞ்சான். அப்போ எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. கோபம் வந்து அவனை அடிக்க ஆரம்பித்தான். மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல ஆரம்பித்தான். இன்னும் அவன் அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாளும் சபைக்கு வராமையே போனான். அல்லேலூயா. நான் ஒரு நாள் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், ஏன்னா இந்த பிரச்சனை நீ என்ன நினைக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்படியாவது ஏசப்பா அந்த பிசாசை வெக்கப்படுத்தி போடுவார். ஏன்னா இப்படியே நம்ம காது கேட்டிருக்குங்க, எதுக்கு எடுத்தாலும் பிசாசு 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 பேசு. ஏனே நீ அந்த மூர்க்க குணத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு. அல்லேலூயா. அம்மா அப்பாட்ட இருந்து நான் உன்னை பார்க்கணேன், நீ ஆவியில் நிரம்புற, சபை வச்சிருக்க, ஊழியம் பண்ணுற, அந்த மூர்க்க குணம் அம்மா அப்பாவையும் நீ அடிப்பனே, மதினியையும் நீ அடிப்ப, இப்போ தம்பியையும் நீ அடிக்க. இப்போ இதில் உனக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? உனக்குள்ளே இருக்கிற அந்த மூர்க்கங்கிற அந்த அரக்கனை நீ ஏன்னா விட்டுறக்கூடாது அப்படின்னு அழ ஆரம்பித்தான். இல்லையா? எனக்கு எத்தனையோ வருஷத்துக்கு நீ இளமடா, நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றியாடா அப்படின்னாரு. ஏன்னா உனக்கு அது வருது இல்லை, அந்த மூர்க்கம் விட்டுருனே அப்படின்னு. கடைசியில் அவன் அந்த வாரம் வரல. எங்கள் அண்ணனுக்கு அந்த மூர்க்கம் வரல. அவனுக்கு பிடிச்ச ஜாமான வீட்டில் எங்கள் மதினிட்ட எடுத்துகிட்டு கொண்டு கொடுத்து அவனுக்கு சமைச்சு வைமா அப்படின்ட்டான். இல்லையா? எங்கள் அண்ணன் முன்னாடியே வந்து முடியை இப்படி செய்வான், இப்படி செய்வான், அப்படி செய்வான். இவன் நார்மலாக இருக்கான். அவன் ஒரு 3 வாரம் இப்படி பண்ணிட்டு 4வது வாரம் சனிக்கிழமை நைட்டு வந்து சர்ச்சில் படுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவனுக்கு உள்ள இந்த அரக்கன் மூர்க்கணும் வெளியே போயிட்டு கொம்பேறி மூக்கணும். அவனை பிடிச்சிருந்த இந்த பிசாசனை செஞ்சுட்டு ஆண்டவர் 2 கரெக்டாக செஞ்சுருக்காரு. இப்போ அவன் யாராவது எங்கள் அண்ணன்ட்ட வந்து எங்கள் மதினியோ வீட்டில் எங்கள் பெரியமாவோ யாராவது உடைச்சாங்க செஞ்சாங்கன்னா நார்மலாக நிற்பான். ஆனால் எங்கள் மதினி நடுங்கும், கிடுகிடு நடுங்கும், இப்படி உடைச்சிட்டோம் அப்படின்னு. எங்கள் பெரியமா நடுங்கும். இவனுக்கு இப்போ கோபமே வராது. நான் அவன்கிட்ட கேட்டேன், கோபம் வரும், அந்த கொம்பேரி முக்க 2வது கொடுக்க தூக்கிடுவான் அப்படின்னு. கம்முன்னு போடு. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்தி. ஆண்டவர் 4வது நம்மளை அடைப்பார், 5வது புட்டமிட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. பொண்ணை போல நம்ம விசுவாசத்தை காத்து தரிசனமும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கும் தகுதியாகும். நம்ம கையில் கொடுக்கப்பட்ட மந்தையையும் நம்ம கண்ணும் கருத்துமா மேய்ச்சி ஆயத்தமாக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. யாராவது ஒருவர், நீங்கள்லாம் தகப்பமார் அம்மாமார், உங்களுக்கு ஒன்று நான் புதுசாலாம் பேசலை, எனக்கு ஆண்டவர் ஏவுனதை நான் பேசினேன். யாராவது ஒருவர், ஆண்டவரே நாங்கள் தரிசனம்னா என்ன,
நாங்கள் அதை எழுதணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. ரெண்டாவது, அது எங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவது, அதுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தரிசனனுடைய ஆயத்தம் கீழ்ப்படியணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. அது மேல எங்களுக்கு ஒரு ஆசை வரணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு எங்களை நாங்கள் தத்தம் செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் நாங்கள் அடையணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். தரிசனம் பாதை 5. இந்த 5 பாதையில் எங்களை இங்கே நடத்தும் போது நாங்கள் இதெல்லாம் சந்தேகப்பட்டு பேய் பிசு இப்படி இதெல்லாம் நடக்குமா, இப்படி நாங்கள் உங்கள் வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு விடாதபடிக்கு நாங்கள் ரொம்ப மன தெளிவுள்ளவனாய் எங்கள் ஓட்டத்தையும் நீங்கள் எங்கள் கையில் கொடுத்த ஊழியத்தையும் நாங்கள் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி யாராவது ஒரு தகப்பமார் எனக்கும் சேர்த்து நீங்கள் ஜெபிப்பீங்க.